ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடு என்ன பார்க்குறோம் அப்படி ஐயோ என்னையா ஆரம்பத்தில் இது. இன்னைக்கு நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியன் 3D பைக்ஸில் மித்து ஓகே மித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போக்கி உங்களை வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த சட்டை சொல்லுவார். இப்போ அதை தான் சேஞ்ச் பண்ணிட்டா ஓகே. தொப்பி போடு, முடி நம்மளுக்கு அப்படியே ஏச்சி ஸ்டைல் மாதிரி இருக்கும். இதாயா நம்ம இப்போ தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே மேலே பார்ப்போம். ஓகே தம்பி சொல்லுங்கப்பா ஃபஸ்ட்டு மீத்தை. ஃபஸ்ட்டு மீத்தை ப்ரோ, நீங்கள் வந்து ஹயாபுசாவில் ரோல் ஆன் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் மோட்டர்லேருந்து பறக்க மாட்டீங்க. அதே வேறு மோட்டர் போட்டிங்கன்னா பறப்பீங்க. இதான் மித்தா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட செல்லக்குட்டி H2R போட்டுப்போம். யாரா அவன் கண்ட்ரி தாசனே, நான் உனக்கு கேட்டேனாடா யாரா அவன். ஸோ நம்ம ரோல் ஆன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகணுமா? எந்த இடம்? சரி நம்ம வந்து இங்கே ஏதோ ஒரு இடங்க ஏர்போர்ட் இங்கிட்டு சுற்றி போகணுமா? ஆமாம், இவன் இருக்கால இந்த பாய்ப்புள்ள இந்த கேமில் உள்ள திருட்டு நாயா 3D ஃப்ராங்க்லினே, இவனோட அந்த பழைய வீட்டுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனால் அங்கிட்டு வந்து சில பல லாட்டு காட்சிகள் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம போய்ட்டு ஆடா பாவி டேய் என்னடா இங்கேருந்து போனது செத்துட்டான். யாரா அவன்? கரெக்டாக பேசுகிறான்டா அவன். அநியாயமாக பாய்ப்புல செத்துருச்சு. செத்துட்டு ஐயோ அடியா செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ திரும்ப வந்துட்டு இப்போ நம்ம திரும்ப செய்யிட்டு கோட் போட்டு திரும்ப போவோம். ஓகே வாங்கங்க போவோம். ஃபைனலி நம்மளை வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் ஒன்று இருக்குல்ல, அதுதான் இப்போ அது நம்ம இப்போ வந்து ரோல் ஒன்று சர்ச் பண்ணோம். டே தம்பி தட்ரா, எங்கடா இது? ஓகே ரோல் ஆன் தட்ரா தீரா அங்கே சுற்றுது எப்படி தஸ்கோ ரோஹி ப்ரோப்பில் ஹேண்ட் ட்ரிக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேடிஎம் எடுத்துப்போம். கேடிஎம் எடுத்துகிட்டு கேடிஎம்மில் போய் பார்ப்போம். கேடிஎம்மில் வைக்காட்டி நம்ம அயாபுசாவில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த பயப்புல அயாபுசாவில் வந்து பறக்க மாட்டோம் வந்துச்சு. ரேண்டமாக இந்த மோட்டரில் போனால் பறப்ப வந்துச்சு. அதனால தான் நான் H2R எடுக்காம கேடிஎம் எடுத்தேன். ஏன்னா H2R கசியமாக போச்சா ரொம்ப வருஷமாக இருப்பேன். அதனால தான் கேடிஎம் எடுத்தேன். ஓகே ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம H2R போட்டு ட்ரை பண்ணுவோம். ஒரு 2 மோட்டரு H2R இதுவும் போட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு ட்ரை பண்ண பார்ப்போம். ஓகே போடா தம்பி. ஐயோ நில்லு. இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோட் போட்டு என்ன வேணால் செய்யலாம். இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோட் போடாமல் செஞ்சால் என்னது தவறான செயல்ன்றது. ஓகே 9-1-2-9 இல்லை அதான். ஓகே இன்ஃபினிட்டி சீட் கோட்டு. இப்போ நம்ம வந்து மாசா போவோம். இப்போ நான் போட தம்பி பின்னால் போயிட்டு போனாவது வரணும். இந்த வேகம் ஓகே தான். போயிட்டு ஒரே ஜம்ப்பு தவட தம்பி. என்னடா இல்லையே இதுலேயும் நான் பார்க்கலையே. சரி நம்ம பாருன்ட்டேன். இட்ஸ் ஓகே. ஓகே நம்ம என்ன அதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து சரியாக செய்யலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டேருந்து போயிட்டேன். ஸோ நம்ம இங்கே இன்னொரு ட்ரை பண்ணுவோம். யாரா தம்பி மோட்டரை ஓகே எடுத்துட்டான். என்ன சோறுக்குள்ள என்னடா நான் மோட்டரை வானத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன். யாரா அவன்? ஓகே ஸோ இப்போ நம்ம நேரடியாக இப்போ நான் போகிற ஸ்பீட்டுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இப்போச்சும் என்ன ரைட்டாக நடந்துருமா? டேய் ஓஹோ என்னங்க இது பாருன்ட்டேன். ஒரு வேளை அவர் கீழே லெண்டிங் ஆகும்போது உழுவம் சொல்கிறாரு போல். சரி நம்ம அயாபுசாவில் செஞ்சு பார்ப்போம்.
அதில் செஞ்சான வந்து நம்ம பறக்கணுமா இல்லையானே. ஹயாபுசானா 8000மா? ஐயோ இல்லையே, 888ஆ? எங்க ஹயாபுசாலாம் மறந்து போச்சுங்க. ஹயாபுசா என்னங்க வரும்? அட பாயலா, ஹயாபுசாவோட சீர்கோள் மாட்டேடா பெற பசங்களா. இன்னமும் வருமே 4000மா? கைஸ் அநியாயமாக மாட்டேன் கைஸ். சீட் கோட் என்னன்னு ட்ரான் பைக் வருது 5000மா? யாரா அவன்? இல்லை இது கோஸ்ட் ரைடரு. 5000 போட்டா இது பல்சரு. 6000 போட்டா ட்ரான் பைக்கு. சரி 7000 போட்டா ஹயாபுசா. ஏன்டா கழுத சாவரமே கத்திட்டு இருக்க அப்படி கேட்டிங்கன்னா. ஃபைனலி கிடச்சிச்சு. ஓகே ஸோ இப்போ நம்ம நேரடியாக எங்கே விட்டுருக்கோம் அப்படி கேட்டு என்னடா பைத்தாரமாக பேசியிருக்க அப்படிங்கிறேன். நேரடியாக அந்த ரேம்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ரேம்புக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் மடக்கி ஓகே கொஞ்சம் மடக்கி தட்டி உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இப்படியே போயிட்டு ஒரு வேளை கீழே விழுவும்போது தான் நம்ம பறக்கிறோம். அப்போ தான் பறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அட்டி போடு பறக்கிறான் தம்பி. போயிட்டான் தம்பி எங்கேயோ. கீழே உழுவுல. சரி நம்ம அகெயின் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்ப அதே மாதிரி ஸ்பீட் எடுத்துகிட்டு போவோம். ஓகே ஸோ நிறைய பேர் எத்தனை பேர் ஹயாபுசா சப்போர்ட்டர்ஸ், எத்தனை பேர் கேடிஎம் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கம்மியில் சொல்லிடுங்க. நம்மளுக்கு H2R தான் ஐயா. H2R ஒரு சங்கம். ஸோ இந்த 3 சங்கத்தை யார் எந்தெந்த சங்கம்னு சொல்லிட்டு மறக்காம கம்மியில் சொல்லிடுங்க. ஸோ இப்போ நம்ம பறந்து போவோம். விட்றா போடு. போன மாதிரி தான் போகிறான். தம்பி எங்கே போகிறீங்க? தம்பி கடைக்கிட்டு போகிறாரு. உழுவுல கைஸ். ஓகே கைஸ் இந்த மீத்து வந்து கன்ஃபார்ம்ட்டு. ஸோ நம்ம செகண்ட் மீத்து பார்ப்போம். செகண்ட் மீத்து என்னென்னு அப்படி பார்த்தோன்னா, என்ன மீத்து இது ப்ரோ? நீங்கள் காடியை வந்து ஷூட் பண்ணி வெடிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த காடியை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். என்னையா சொல்கிறேன் அந்த தம்பி? ஓகே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புகாடி எழுதுவோம். புகாடி எழுதுவோம். ஒரு 2-3 காடி செய்வோம். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. இல்லாட்டி இல்லை நீங்கள் புக்காட்டி மட்டும் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேக்கு அப்படி சொல்கிற சங்கமும் இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போய் புக்காட்டியை பார்க்க முடியுமோ விட்டு ஏற்றுறோம் அந்த பொம்பளைய சாவட்டும். எஸ் ஐயோ காடி சுக்குனூரா பறந்துச்சா. புறமட்டா அடிச்சிச்சு. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 8000 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 9000 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு 7000 எடுத்துப்போம். 7000 2000 என்னையா பேச்சுது. ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ராக்கில் வச்சு எடுத்து வெடிக்க வச்சிடலாம். யாரை வெடிக்க வைக்கிறது? கொஞ்சம் தூரமாக போய்க்கலாம். வெடித்து சத்தலாம் போனேன். ஓடுறா தம்பி சொல்லிட்டு ஓடி வந்தாச்சு. ஓகே ஸோ இப்போ 1 2 3 ஓகே எல்லா கடையும் வெடிச்சிச்சு. ஓகே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி எல்லா கடையும் வெடிக்க வச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட போவோம். மாற்றுமா கலர் இன்ட்ராக் இல்லை. என்னது இது நண்பர்களே? இன்ட்ராக் ஆட்ட காய்ஸ் ரியல் காட்டுனுச்சு. ரியல் காய்ஸ் இல்லைங்க. இன்னொன்று போட்டுப்போம். 8000 ஓகே புல்லட் எடு கன் எடு போடு வெடிச்சிச்சு. நேராக போ ரெட்டு கலரை மாறுது காய்ஸ். இந்த மித்தம் கன்ஃபார்ம்டு காடி வெட்டிச்சான கலர் வருது. ஸோ நம்ம இப்போ வந்து தேர்ட் மித்த என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் மித்த என்ன பார்ப்போம். ஓகே தேர்ட் மித்த என்னது ப்ரோ? 2 காடியும் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா 2 காடியும் வேலை செய்யும். ஏன்னா ஏன் சொல்கிறான் இந்த தம்பி? 2 காடி ஒன்றா ஓடுமா? ஓஹோ சம்திங் ஃபிஷி அப்படின்றது உள் மனசு சொல்லுதா? ஓகே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சலாம் ராக்கி பாய் ராக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சலாம் ராக்கி பாயோட மோட்டர் எடுத்துக்கலாம். நல்ல வேடா இடிச்சு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். வளைஞ்சிட்டேன். ஐயோ இடிச்சாச்சா ரொம்ப சிம்மா இருக்கா? ஓடோல. ஓகே ஸோ நம்ம வந்து
போச்சுடா தெரிச்சிட்டான். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து 2 கார் ஸ்பான் பண்ணுவோம். ஒன்று எனக்கு பிடிச்ச ஜிடிஆர் ஸ்பான் பண்ணுவோம், இன்னொன்று எனக்கு பிடிக்காத 1000 ஸ்பான் பண்ணுவோம். 3 3 5 ஆமாம் 5. அதுக்கப்புறம் வந்து 1000 வந்து 3000 இல்லை 300 ஆமாம் தானே. ஓகே 300. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி காடியை பார்க்க பண்ணோன்னா இப்படி நம்ம இந்த திசையில் பார்க்க பண்ணோம். ஓகே பாரு ஜிடிஆர் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த காடி இப்போ பிச்சா காடி மாரி. ஓகே ஸோ இல்லையே 2 காடி இன்ட்ரோ கொடுக்கணுமே. தம்பி என்னப்பா நண்பர்களே, ட்ரிக்கி சரியாக வேலை செய்யலை. என்னது இது? ஏய் வேலை செய்யுது காய்ஸ், ரியல் காய்ஸ். இந்த மித்தோ ரியலு. ஸோ நம்ம 2 காடி ஒன்றா இன்ட்ரோ கொடுத்தா 2 காடியுமே வேலை செய்யுது. ஸோ இந்த மித்தோ வந்து ரியல் டே. ஸோ நம்ம இப்போ வந்து 4th மித்து என்னான்னு பார்ப்போம். 4th மித்து ப்ரோ, நீங்கள் வந்து ஜெயிலுக்கு ஒரு நிழல் தெரியும், அந்த ஜெயிலுக்கிட்ட போயிட்டு பூந்திங்கனாவோ அப்படின்னா ஓகே பூந்திங்கன்னா என்னது இது பூந்திங்கன்னா உங்களால் உள்ளே போக முடியும். ஓ உள்ளே போக முடியுமா? சரி அதையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தம்பி ஜிடிஆர் எடுத்துப்போம். போன வாட்டி அந்த கண்ட்ரி 1000 ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த வாட்டி நம்ம பயப்புள்ள மாசா ஜிடிஆர் எடுத்துகிட்டு ஓ ஏன்டா ஊழ விட்டுருக்க விஷயம். நல்ல வேலை அழகாக எடுத்துட்டேன். ஓகே ஸோ நம்ம சாப்பிடா பூமர் கல்யாணம் தப்பிச்சிட்டான். இருந்தாலும் விட மாட்டேன்டா பூமர், உன் மண்டையில் காடி விட்டு ஏற்றுறேன்டா. சாவுடா கெளுட்டு பாயல நசுங்கு. என் காடி போனால் பரவாயில்ல, நீ சாவணும். ஓகாய் ஸோ நம்ம பூமரை காடி விட்டு ஏற்றியாச்சு. நீ பூமர் கேள்வி தானே, சாவு கேள்வி. கதுவோட போனட்டாவ நாய்ஸ் நாய்ஸ். ஜெயிலுக்கு பின்னாடி போயினா நல்லது தருமா? என்ன நல்லது தெரியுது தெரியுதா? இங்கே ஒரு நல்லது தெரியுது. போச்சரா புறன்ட்டேன். காடி முன்னுக்கு போய் விழுவுறேன். காடி சைட்டில் கதவு இருக்குது. ஏன்னாயா இதுன்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஓகே ஸோ நம்ம நேரடியாக திரும்பிட்டு ஓடுற தம்பி ஓடுற தம்பி ஓடுற தம்பி ஓடுற தம்பி. ஓகே இன்ட்ராக்ட் போக முடியலையே. ஜெயிலுக்குள்ளே போவோம் தானே சொல்லியிருந்தாரு. சரி நம்ம போவோம். ஜெயிலு பக்கத்து ஆயிடுச்சு. நல்லது தெரியுதா? எதுவுமே தரலையே தம்பி, தப்பாக சொல்லிட்டீங்களா? கைஸ் இந்த மித்து எனக்கு தெரிஞ்சு ஆமாம் கைஸ், இந்த மித்து வந்து ஃபேக்கு, அந்த மித்து தான் ரியலு. ஸோ இந்த மித்து வந்து ஃபேக் கைஸ். ஐம் ரியலி சாரி, இந்த மித்து வந்து ஃபேக்காக போயிடுச்சு. ஸோ நம்ம 5th மித்து என்னன்னு பார்ப்போம். ஸோ 5th மித்து ப்ரோ என்னது ப்ரோ, நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு காரு பக்கத்தில் நுப்பாட்டி ஜெயில் பக்கத்தில் இன்ட்ரா கொடுத்தீங்கன்னா நீ ஜெயிலில் இருப்பீங்க. இகேன் ஜெயிலாப்பா தம்பி. என்னப்பா தம்பி நீங்கள்? சரி நான் இந்த வாட்டி 14 எடுத்து போகிறேன். 14 எடுத்து போயிட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நேரடியாக இந்த அப்படி அப்படி அப்படிதான் அப்படி போயிட்டு ஐயோ வடக்கன் இப்போ தான் லோரி ஓட்டு போனான். இப்போ ஐயோ யாரா அவனுங்க, லோரியாக வேணாம் அதை ஓட்டு போகிறான். ஓகே ஸோ நம்ம வந்து கதவை வந்து பக்கத்தில் ஜெயில் பக்கத்தில் வைக்கணுமா, வச்சு இன்ட்ரோ கொடுத்தா ஜெயிலில் இருப்போமா. ஓகே ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் நண்பர்களே. ஓகே ஸோ நம்ம வந்து வள அரே பாயாய் உனக்கும் போலீஸ் பாயாய். போலீஸ்காரங்கிட்டலாம் திமிரு காட்டுறியா? ஓகே ஸோ நம்ம வந்து நேரடியாக அவர் என்ன கடின்னு மென்ஷன் பண்ணல, அதனால தான் நான் வந்து 14 எடுத்து வந்துருக்கேன். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே மாஸ் அப்படி யாரா தம்பி நீ உள்ளே போடா. ஐயோ என்னங்கண்ணா வெட்டு எடுக்குங்களா காடியை? ஓகே இப்போ இன்ட்ரோ கொடுப்போம். போயிட்டானா? என்னப்பா தம்பி இடம் இது? தப்பாக கொடுத்துட்டேண்ணா. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போவோம். இது படி கீழே வருது. இப்போ வந்து இப்படி போயிட்டு ஓகே
ஓ ஆமாம் கைஸ், நிழல் தெரியுது. போன வாட்டி ட்ரிக்கு ரைட்டா பாருங்க. அப்போ போன வாட்டி ட்ரிக்கு இஸ் ரியல் கைஸ். இந்த வாட்டி ட்ரிக்கு ரியல் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம காடி எடுத்து வந்தோம். காடி எடுத்துட்டு ஓகே. அப்போ இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து ரியல் தான் கைஸ். நான் தான் தப்பாக பண்ணிட்டேன். ஜெயில் கைதி இந்த சைட்டு நான் நினச்சிட்டு நான் போய் படி சைட்டு பார்த்துருக்கேன். அங்கே நிழல் இல்லை. இப்போ நான் இங்கிட்டு போயிட்டு இன்ட்ரோ கொடுத்தேன்னா இல்லை நான் சரியாக காடியை பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் ஸோ இப்போ போயிட்டு ஸோ பார்க்க வந்துட்டு இருங்க. ஐயோ நான் சரியாக காடியை பார்க்க பண்ணுறேன் கைஸ். கதுவே உடச்சி எடுத்துட்டேன். என்னங்க இது? யாரா தம்பி, ஒரு காடியை கூட எனக்கு பார்க்க பண்ண தரலையா? என்னையா இது? ஐயோ அப்படியே அழகா அப்படியே மாசா. ஐயோ அப்படியே மாசா அப்படியே விட்டு எடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நிப்பாட்டி இப்போ இறங்குவோம். கண்டிப்பாக இப்போ நான் உள்ளே போகணும் வந்துட்டு. ஸோ கைஸ், போன வாட்டி வந்து மித்தம் ரைட்டு தான், இந்த வாட்டி வந்து மித்தம் ரைட்டு தான். நம்ம தான் தப்பாக பண்ணிட்டோம். ஸோ இதான் நம்ம அந்த மித்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி நான் எடுத்து வந்த மொத்தம் 5 மித்து. இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் மித்து தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ பிளே கேமிங். பாய். டேய், இந்த ஸ்டேஷனே இருக்கக்கூடாடா, வெடிச்சு பிளாஸ்ட் பண்ணுறேன்டா. ஓகே பாய். வெடிக்கும் போது ஓகே வெடிச்சிருச்சு, செத்துட்டானுங்க. பாய் பாய்.